ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷெர்லின் வியூஸ். இப்போ தான் தூங்கி ஏஞ்சேன். லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து நம்ம ஊருக்கு தான், நேட்டிவ்க்கு தான் வந்திருக்கோம் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண. ஸோ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீழே பின் பண்ணுறேன், என்னென்னா டே இன் மை லைஃப் மாதிரி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன நடக்குது தொடர்ந்து பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலைல வந்தோம், ஒரு 5:45கெல்லாம் மாம்பழப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். 6 o'clock அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே செம்ம டயர்டு கைஸ். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சா, எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு 7 o'clock தூங்குனேன். இப்போ தான் ஏந்திரிச்சேன் ஒரு 10:30 போல். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு, என்னோடய ஃபேவரட் அத்தையோட பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் நாளைக்கு தான் போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஈஸ்டருக்கு. பட் இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள்ன்றதுனால கண்டிப்பாக வி ஹேவ் டு விசிட். அவரோட கல்லறையை போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையோட இதுக்கு போகிறோம். காலைல மாதிரியே இல்லைங்க, மதியானமே ஆயிடுச்சு. மதியானம் போல தான் இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு ஸோ ஈவினிங் மேலே போகலாம் அத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகலை. ஸோ நம்ம தோட்டத்தை எவ்வளோ தான் ஆளை வச்சு அந்த முள்ளெல்லாம் பிடுங்கினாலும் மடமடன்னு மலருது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஷனாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவுல நான் வீட்டுக்கு போகவே இல்லை கைஸ். ஸோ அதனால் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நானும் மம்மியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளித்து முடித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டேன். இந்த வெயிலுக்கு நான் எப்போ ஊருக்கு போனாலுமே என்னோட கையில் நான் என்ன எடுத்துக்குவேன் மெயினான்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். நான் யூஸ் பண்ணுறது டாட் அண்ட் கீப் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிஃபியா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் சில பேர் சொல்லியிருக்கீங்க கைஸ், ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறமா தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோம் நம்ம ஃபேஸுக்குன்னு. ஆனால் என்ன பண்ணுறது கைஸ், நான் மறந்துடுறேன் அப்பப்போ. ஸோ அதனால் எனக்கு மேக்கப்லேயும் அவ்வளோ ஒரு ஆர்வம்லாம் இல்லை, ஓகேங்களா. சிம்பிளான மேக்கப் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக என்னோடய லிப்புக்கு பேபி கேர்ளோட லிப் லாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தாகமாக இருக்குது கைஸ். அங்கெல்லாம் தலைக்கு தண்ணி ஊற்றினா கோல்ட் ஐட்டம்ஸு சாப்பிட மாட்டேன் நீ ஃபுல்லாகவே, எப்படின்னா ஒரு நாள் எடுத்துக்குவேன். பட் இங்கே செம்ம வெயில். இரு நாங்கள் வெளியே போய் காமிக்கிறேன். அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய தாத்தா ரூம். எல்லாம் அப்படி எப்படி இருக்குது, இன்னும் எதுவுமே செட் பண்ணல. இது என்னோடய தாத்தா. அது டாடிஸ் ஃபோட்டோ உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்று. இப்போது ஃபைனலி நம்ம அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன மாமா, இது என்ன பேரப்பா, என்னது கைஸ்? இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் டேடியோட அண்ணா பெரியப்பா. எங்கள் அத்தை மாமாக்கிட்ட நின்று ப்ரேயர் பண்ணியிருந்தானா அவர் இப்படி கிராஸ் ஆனாரா, அவரை போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன் ஆயிடுச்சு. ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் போடுறேன். டாடா பாபாய் கைஸ்.